வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் ஒரு சிம்பிளான ஒரு 10-15 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ஒரு சாப்பாடு. நான் இரும்பு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருந்தேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் வடகம் போட்டுக்கிறேன். வடகம் பொரிஞ்சதும் கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை, 10-15 பல்லு பூண்டு தோல் உரித்து போட்டிருக்கேன். ஒரே ஒரு பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இது கூட 200 கிராம் அளவுக்கு கத்திரிக்காவை நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது 2 நிமிஷம் வதக்கிட்டு இதில் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு, 1/2 ஸ்பூன் வரமிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். கத்திரிக்காய்லாம் கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும். இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. ஒரு வாட்டி கிளறி கொடுத்துட்டு இதில் கொஞ்சமாக தேங்காய் துருவல், நல்லா முத்தின தேங்காவாக இருந்தால் நல்லாயிருக்கும். தேங்காய் துருவலும் கொத்தமல்லி தழையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, கத்திரிக்காய் தேங்காய் கறி ரெடி ஆகிடுச்சு. நல்ல சூடான சாதத்தில் இதை போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம். சாதத்தை ஒரு பக்கம் வச்சுட்டு ஒரு பக்கம் இந்த கத்திரிக்காய் பொரியலை செஞ்சுட்டா ரொம்ப டேஸ்ட்டாக சூடான சாதத்துக்கு போட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாம்பழ சீசனுங்கிறதுனால மாம்பழமும் வச்சு சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.